அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லி புறப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அரை மணி நேரம் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. தவிக தலைவர் விஜய் தனது கைப்பையில் கத்தரி வைத்திருந்ததால் இந்த தாமதமானது ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ ஏற்கனவே தவிக தலைவர் விஜயை டெல்லி வரவழைத்து விசாரணை செய்திருந்த நிலையில் இரண்டாவது தடவையாக விசாரணை நடத்துவதற்காக வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தனர். இதற்காக தவிக தலைவர் விஜய் ஒரு தினம் முன்னதாகவே இன்று டெல்லிக்கு புறப்பட தயாராக இருந்தார். இந்த சூழலில்தான் அவரது கைப்பையில் கத்தரி இருந்த காரணத்தினால் அரை மணி நேரம் அவர் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மொய்தீன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஃபரிதா, அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக 3வது முறையாக ஆஜராவதற்காக இன்று தற்பொழுது தனி விமானம் மூலம் டெல்லி புறப்படுவதற்காக சென்னை விமான நிலையம் வந்தார். அப்பொழுது அவர் எப்பொழுதும் கையில் எடுத்து செல்லப்படும் கைப்பை, அதாவது சோதனையின் செல்லும் பொழுது அவருடைய கைப்பையில் கத்திரிக்கோள் ஒன்று இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் அவருடைய விமானம் தற்போது புறப்படுவதற்கு சமாதானமாக உள்ளது. அவருடைய கைப்பையில் இருக்கக்கூடிய அந்த கத்திரிக்கோளானது தற்போது சோதனையில் தென்பட்டதால் அதை எடுத்துவிட்டு மீண்டும் அவருடைய பைகளை சோதனையிட்டு வருகின்றனர். விமான நிலைய உத்தரவுப்படி விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது அதாவது கத்திரிக்கோள், ஸ்டாப்லர், அதாவது துப்பாக்கி, இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே எடுத்து செல்லக்கூடாது என உத்தரவு உள்ள நிலையில் விஜயோட பையில் இந்த கத்திரிக்கோள் இருந்ததால் தற்போது அவர் விமானத்தில் ஏற அனுமதிக்கவில்லை. தற்போது விஜயோட புறப்படும் விமானம் தற்போது ஒரு அரை மணி நேரம் தாமதமாக இருக்கிறது. விஜய் தற்போது அந்த சோதனை நடைபெறும் இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சோதனைகள் அனைத்து முடிந்த பிறகு தவிக தலைவர் விஜய் மீண்டும் தனி விமானத்தில் இங்கிருந்து டெல்லி புறப்படுவார் என கூறப்படுகிறது. ஃபரிதா.